ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு பூனம் சாரியில் தான் நம்ம அங்கர்கா ஸ்டைலில் ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு ஃபுல் மாடல் கவுன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் மார்க் பண்ணிடலாம். லைனிங்கும் நான் வந்து ரேஷன் கடை வேஷ்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் போட்டிருக்கேன். நம்ம இந்த குர்த்திக்கு வந்து நம்ம எந்த ஸ்டிச்சிங் காஸ்ட்டுமே செலவு பண்ண போகிறதில்ல, எந்த துணியுமே நம்ம வெளியெடுக்க போகிறதில்ல. நான் மேக்ஸிமம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒயிட் கலர் கிளாத்துக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஷோல்டர் வந்து நம்ம எப்போ போல் 6.5 வச்சுக்கலாம். ஆம்கோல் வந்து 7 வச்சுக்கோங்க. 7. செஸ்ட் வந்து 9 இன்ச் ரெடி லென்த், ஒரு 1/4 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. லூசிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து ஒரு 1.5 இன்ச். ஓகே, இப்போ வந்து ஸ்லோப் வந்து ஒரு 1/4 இன்ச் கொடுத்துருங்க. 1/4 இன்ச் ஸ்லோப், ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் பிடிச்சிருக்க தைக்கிறதுக்கு. அதில் இதில் மொத்தமாக இதுலேருந்து 7 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. 1.25 எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே இது வந்து பேக் ஆம்கோல். ஓகே, இங்கேருந்து ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச் உள்ளே குடஞ்சி எடுத்துகிட்டு அது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுக்க போகிறோம். இப்போ பேக் ஆம்கோல் வரைஞ்சிட்டு நம்மளோட ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. என்னோட இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி எடுத்துகிட்டு மேலே வந்து இங்கே இந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிடுங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் இங்கே லைன் எடுத்து இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து அப்படியே இது கொண்டு வந்துடலாம். இப்போ நெக்கோட அகலம் 3.25 வச்சுட்டு 7 இன்ச்சுக்கு வந்து நான் பேக் நெக் வரைஞ்சிருக்கேன். அதாவது ரெடி லென்த் வந்து 6. ஸோ நான் 7 எடுத்து 3.25 வரைஞ்சிட்டு எப்போ மேலே நார்மல் ரவுண்ட் நெக் தான் நான் போடுறேன். ஃப்ரண்ட் வந்து வீக் நெக் போடுவோம். உங்களுக்கு பேக்கு வீ நெக் வேணுன்னா வீ நெக் போட்டுக்கலாம். நான் யூ மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லோப் கொடுத்துக்குங்க. இங்கே உங்களுக்கு ரொம்ப லூஸ் இருந்துச்சுன்னா இங்கே 1/2 இன்ச் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸ்லோப் கொடுத்துட்டு வெயிஸ்ட் வந்து என்னோடய வெயிஸ்ட் வந்து 8 இன்ச், அதாவது 32. ஸோ 8 வரும். நான் ஒரு 1/4 இன்ச்சு இங்கே லூஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறதில்ல. எப்போ 1 இன்ச்சு வந்து நம்ம மடிப்பு வைப்போம் இல்லைங்களா. நான் வந்து அங்கர்கா குர்த்திக்கு மேக்ஸிமம் தேவையில்லை, வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க. எனக்கு நான் வைக்கல. எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1.5 இன்ச். ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே எடுத்து லைட்டாக கர்வ் பண்ணிடுங்க. இப்படி ஷேப் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இப்படியே இது கட் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் மட்டும் தான் கட் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டை நம்ம இப்போ கட் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து உள்ளே இருக்கிற பார்ட் நான் எடுத்துட்டேன். பேக் பார்ட்டுக்கு இதுதான் பேக் பார்ட். பேக் பார்ட் வந்து நம்ம எப்போ போல் நெக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம திருப்புற ஊசி வச்சு இப்படி ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிறது பேக் நெக். இது மேலே அடித்து நம்ம திருப்பிடுவோம் லைனிங். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் ஆம்கோல் பண்ணி நான் கட் பண்ணல, வி ஷேப். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வி ஷேப் கொடுக்குறோம். வி ஷேப் வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சிட்டு இந்த நேரம் வந்து மறக்காமல் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிடுங்க. செஸ்ட்டு கட்டை எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுவோமோ அதே மாதிரி அங்கரக்கா குத்திக்கு வந்து சென்டரை வந்து மறக்காமல் அர்காட் பண்ணிடுங்க. அர்காட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அர்காட் பண்ணிவிட்டேன். சென்டரை அர்காட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். அங்கர்கா குர்த்திக்கு வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேப்பர் ஸ்கேல் இருக்கும், இந்த மாதிரி கோவாயி ஃபேண்ட்டுக்கெலாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த இந்த கழுத்து ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் இப்படி வச்சுருங்க. இங்கே முடியுது நெக்குலேருந்து இப்படி கொண்டு இங்கே சைடாக இப்படி ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக ஷேப் கரெக்டாக வராது. அதுக்காக நான் லெக் ஷேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். லெக் ஷேப்பர் யூஸ் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக நெக் முடியுது. அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டில் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், லைன் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் இருந்து இப்படியே கொண்டு வந்து இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்து இந்த சைடை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆம்கோலு குடஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம சென்டர் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தெரியாது. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து அர்காட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா, இந்த அர்காட் பண்ணாதானே ஒரு இது மாதிரி போட்டுக்குங்க. நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இதான் மெயின் கிளாத். இதே மாதிரி லைனிங்கும் இந்த மாதிரி இன்னொரு கிளாத், இது வந்து இந்த சைடு,
இந்த சைடு பார்த்து ஒரு லைனிங் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். வந்து டபுள் இதாக கட் பண்ணியாச்சு. 2 இது நாங்கள் வந்து 2 சென்டரமாக மேட்ச் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று போடுற மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த நேர் இப்படி, இந்த நேர் இப்படி, இந்த 2 சென்டர் வச்சோம், ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா நமக்கு சென்டர் கரெக்டாக கிடச்சிரும். இதுதான் பேட்டர்ன், அங்கே இருக்கா பேட்டர்ன் இதுதான். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மெயின் பீஸில். இப்போ வந்து நான் கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணால் உங்கள் கிளாத் வந்து 4 சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஹைட் இருக்கோ நான் அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நான் எதுவும் ஒட்டு போடல. அதாவது என்னோட அந்த சைடு ஹைட்டும் இந்த சைடு ஹைட்டும் 43, அதாவது மேலே இந்த கார்னரில் டேப் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்து எனக்கு 43 இன்ச்சுக்கு நான் வந்து அந்த நேர் பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி எல்லா பக்கம் அந்த நான் கார்னர் வச்சு 43 இன்ச் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்படி இப்போ மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கோணையும் கீழேமா வராது. நீங்கள் இந்த வந்து ஹிப்பு வரைஞ்சிட்டு அங்கேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வராது. மேலே கார்னர்லேருந்து டோட்டல் ஹைட் எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு தெரியல, இந்த பிங்க் கலர் லைன். இதை வந்து இந்த டேப்பை வந்து நான் இங்கேருந்து அப்படியே நகர்த்தி அந்த சைட்லேருந்து இப்படி சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இங்கே மேலே கார்னரில் இங்கிருந்து 5 இன்ச்சுக்கு நான் சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். அந்த சர்க்கிள் இந்த நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு வரணும். எனக்கு 8.5 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. ஸோ வந்து 5 இன்ச்சு மேக்ஸிமம் போதும். உங்களுக்கு இப்படி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா டேப்பை எடுத்து இந்த சைடு இங்கேருந்து இங்கே வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு எங்கே 8.5 வருதோ அங்கே மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருதோ அதை எல்லா பக்கம் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழ்பாட்டு அவ்வளோதான். இதே மாதிரி இதை நான் லைனிங்கும் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கும் நான் வேஸ்டி கிளாத் தான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹிப்பு நம்ம மேல் டாப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதோட இடுப்பு அகலத்தை மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ உயரமோ, ஆக்சுவலாக மெயின் கிளாத் உங்களுக்கு உயரம் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து ஒரு 1/2 இல்லாட்டி 1 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத் 40, இது வந்து 39 இன்ச் எடுத்திருக்கேன். 39 இன்ச் எடுத்துகிட்டு இது கீழே மடிக்க தேவையில்லை. நான் கரப்பாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த இடுப்பு பாதிலேருந்து க்ராஸாக கீழே எவ்வளோ அகலம் உங்களுக்கு கிளாத் இருக்கோ அந்த அகலம் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி இங்கேருந்து அப்படியே இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அப்படியே இங்கே கர்வ் வந்து இப்படி கொண்டு போய் இப்படி ஸ்ட்ரைட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். லைனிங் இவ்வளோ தான். இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு நெக்கு ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு அர்காட் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். இப்போ இதை அர்காட் பண்ணியாச்சு. அர்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி நெக்குக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி லைனிங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிடலாம். திருப்பிட்டு இங்கே அப்படியே ஃபஸ்ட்டு நெக்குக்கு வந்து இந்த ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் நம்ம சுற்றியும் லைனிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, சுற்றியும் ஃபுல்லாக சுற்றியும் ஸ்டிச் பண்ணிடலாம். வந்து பேக் வந்து நெக் அடித்து நான் சுற்றியும் ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் வந்து இவ்வளோ தான் பேக். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நல்ல பக்கத்து மேலே இந்த ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணிட்டீங்களா ஒரு சைட், அதை வந்து மேலே போட்டு எப்பவும் போல் நெக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதேமாரி கட் பண்ணி அடித்து திருப்பிடும். இந்த நேர் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த நேரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இந்த நேரம் நமக்கு வந்து மேலே வரும். ஸோ வந்து இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே இப்படியே கொண்டு வந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அர்காட் பண்ணிட்டு அப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு எப்போ லைனிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சைடு வந்து நான் நெக்கு எப்பவும் போல் அடித்து திருப்பி சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே போகிற பாட்டு, இது வந்து கீழே இந்த சைடு வரும். இதுக்கு மேலே வர பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேலே வர பாட்டு. இந்த மேலே வர பாட்டுக்கு இந்த எண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த எண்டில் ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த நேர் இந்த நேரையும் அந்த நேரம் ஜாயின் பண்ணி நம்ம நாட் போடுவோம். நாட் போடுறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும். கேப் விட்டு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ 2லேருந்து 3 நமக்கு விருப்பப்பட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், தெரிய மாட்டேங்குது. 3 இன்ச்சுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் அப்படியே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு கட் பண்ணி இந்த சைடு ஒரு ஸ்டிச் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பி சுற்றி எப்பவும் போல் லைனிங் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற 2 பாட்டும் நெக்கும் சுற்றி அடிச்சிட்டோம். இப்போது ஒரு சைடில் வந்து நம்ம சென்டர் நாட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து
எடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த சைடு நம்ம எங்கே சென்டர் நாட் பண்ணமோ அதே எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒரே இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்று மேலே ஒன்று சென்டர் நாட் இங்கே பண்ணவும் அதனே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேலே வரும். ஓகே, இது வந்து கீழே போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் நாச் மேட்சாக பண்ணிவிட்டு அங்கே ஒரு குண்டூசி குத்திடுங்க. இது வந்து சென்டர் வந்து மாறாமக்கிறதுக்காக அப்படி பண்ணிடுறோம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெக்கு கோணி ஆகிடும். இப்போ பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வந்து நம்ம கீழே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வச்சிரு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இது இப்படி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு கீழே வந்து நம்ம இது மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். மேலே சென்டர் நாட் பண்ணிவிட்டு இது கீழே அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம வந்து 2 இன்ச் கட் பண்ணோம். இதனால உங்களுக்கு நான் கட் இது வரைக்கும் இருந்தால் போதும். அப்படின்னா எங்களுக்கு இந்த கிளாத் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் முன்னாடி வேணும்னா இன்னும் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதுங்கிறனால இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம இங்கே ஒரு நாட் இங்கே ஒரு கயிறு வைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஹைட் வருதோ இந்த நேர் இருக்கிறது 2 கயிறு ஜாயின் பண்ணி ஒரு நாட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அங்கே இருக்கா மாடல். இப்போ நம்ம குண்டூசி குத்திட்டு நான் கீழே ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். லேஸ் வச்சு கோட்டாப்பட்டி லேஸ் வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். சில்வர் கலர் கோட்டாப்பட்டி லேஸ் எடுத்து இந்த நெக்குக்கு கொஞ்சம் இப்படி வெளியே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் தெரிகிற மாதிரி இங்கே வந்து நான் 2 சைடு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக இந்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு க்ரே கலர் லேஸ் வச்சுரு. இந்த க்ரே கலரில் இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் க்ரே கலர் ஒர்க் வரும், அதாவது க்ரே கலர் டிசைன் இருக்குது கீழ்பாட்டில். ஸோ நான் இதே வந்து க்ரே கலரில் இந்த சுற்றி இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோட்டாப்பட்டி லேஸும் ஒரு நார்மல் லேஸும் கொடுத்து 2 பக்கமும் லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் வச்சுட்டு இந்த நேர் வந்து நான் நாட் வச்சுருக்கேன். இப்போ எப்பவும் போல் இந்த கார்னரில் நான் ஒரு ரெடிமேட் நாட் வச்சு கீழே வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அங்கே எங்கே எடுத்தோமோ அங்கேயும் இந்த கிளாத், அதாவது இந்த மேல் பாட்டில் ஒரு டோரி, கீழே அதே ஹைட்டில் இந்த சைடு ஒரு டோரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம உள்ளே போயிடும், எக்ஸ்ட்ரா மார்ஜின் போயிடும். அது இப்படி இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இங்கே உங்களுக்கு ரோப் வரும். அப்போ இந்த 2 ரோப்பையும் நான் ஜாயின் பண்ணி கட்டுற மாதிரி வரும். இதுதான் அங்கே இருக்க பேட்டர்ன். நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நான் எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் ஒரு 11 இன்ச்சுக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம கட் பண்ணதில் பேலன்ஸ் கிளாத்தில் தான் நான் எப்பவுமே ஸ்லீவ் எடுப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லென்த்து கரெக்டாக வரும். இப்போ வந்து பேலன்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இங்கே நம்மளுக்கு கிளாத் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம 3.5 இன்ச் ஹைட்டுக்கு 11 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்து கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து நம்மளோட ஆம்கோல் இந்த 3.5 இன்ச்சு மேலே எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு 1.5. அதேமாதிரி இங்கே வந்து கை அகலம் என்னோட வந்து 5.5 இன்ச் இருக்குது, அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம எங்கே ஹைட் எடுத்தோமோ அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இந்த 8 இன்ச்சுக்கு நம்ம ஜாயின் லைட்டாக கர்வ் பண்ண போகிறோம். அது கையிலே பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு பேக்கு கர்வ் எடுத்துகிட்டு அது உள்ளேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு ஃப்ரண்ட் கர்வ் ரெண்டையுமே கர்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சென்டர் நாச் கொடுத்துருங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட்டு வந்து குழஞ்சி எடுப்பேன். நான் வந்து ஸ்லீவுக்கு லைனிங் கொடுக்கல, உங்களுக்கு லைனிங் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஸ்லீவ் வந்து பவு ஸ்லீவ். எப்பவும் போல் ஸ்லீவ் ஹைட் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு பவு ஸ்லீவ் வேணுமோ அது வந்து கட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்லீவ் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 6 இன்ச் கேப்புக்கு இங்கேருந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து எனக்கு ஒரு சைடு 7 இருக்குது, அப்போ டபுள் சைடிங் போது 14 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம ஒரு 6 இன்ச் வித்தில் வந்து ஒரு கிளாத் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். 6 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸை வந்து மேலே போட்டுட்டு 14 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட போகிறோம். இந்த 2 சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சைடு தேவையில்லை. இந்த 2 சைடு மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் கேப்பு ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து திருப்பிடலாம். எப்போ ரோப்பெல்லாம் திருப்ப இல்லைங்களா அதே மாதிரி திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு இதில் வந்து இப்படி வந்து நம்ம பவு வைக்க போகிறோம். இந்த கிளாத்தில் தான் நம்ம பவு வைக்க போகிறோம். எப்போது ஸ்டிச் பண்ணுற மாதிரி பவு வச்சிடலாம். இப்போ வந்து நான் 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே திருப்பிடலாம். ஓகே, இது இப்போ திருப்பிட்டு இதே மாதிரி இதே மாதிரி பண்ணிக்கிங்க. இன்னொரு ஸ்லீவுக்கும் இதை திருப்பிட்டு இதில் சென்டர் பார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. எவ்வளோ நீளம் இருக்கோ நம்ம கீழே கையகலம் எடுத்துக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். எக்ஸஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இதில் எவ்வளோ இருக்கோ அதை சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். பவு ஸ்லீவ் நடிகை இப்படி இந்த சென்டர் பார்ட்டில் இப்படி ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. பவுக்கு நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே நடுவில் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டோரி மாதிரி பண்ணிக்கிங்க பட்டையாக. இது ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி சும்மா ஹைட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு நம்ம எங்கே பண்ணமோ அந்த நேரம் இப்படி வச்சு இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இப்படி பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த நேரம் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பவு வந்து ரெடி ஆகிடும். நான் இன்னொரு ஸ்லீவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பவு வந்து நம்ம இப்போ ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதே ஸ்டிச் பண்ணியிருக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் எடுத்தாச்சு. இது லைனிங் இல்லை. லைனிங் இதுக்கு வந்து கீழே வந்து கை அகலம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. மேலே வந்து கட் பண்ணியிருக்கோம், கீழே சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சென்டர் மார்க் எங்கே இருக்கோ அந்த நேர் இந்த பவுவோட சென்டர் இதை வச்சிடலாம். இந்த நேர் வச்சுருங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்படி மேலே வைக்கிற மாதிரி வச்சா இப்படி வைக்கலாம். பட் இது வந்து பார்க்க நல்லா இருக்காது, ஏன்னா கேப் வரும். இந்த ஸ்லீவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக இந்த நேர் கீழே இப்படி வச்சுட்டு இந்த நேரம் வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே முடியுது இல்லையா, இந்த நேரம் இப்படியே இங்கே ஸ்டிச் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து அப்படியே இங்கே மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணியிருப்போம். கீழே வந்து இது அப்படியே இருக்கும். நமக்கு வந்து எப்பவும் ஸ்டிச் பண்ணதை விட கொஞ்சம் இந்த நேருக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இப்படி இங்கேருந்து கொண்டு வந்து இந்த நேரம் நடுவில் வந்து ஒரு குண்டூசி குத்தி வச்சுட்டு இந்த நேரம் ஒரு குண்டூசி குத்தி வச்சுட்டு மேலேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அது ஃப்ரண்ட் முடிஞ்சுது. இப்போ வந்து இது திருப்பிட்டு இங்கே வந்து க்ராஸாக இப்படி முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இங்கே வந்து இப்படி க்ராஸாக முடிஞ்சிருக்கு இல்லையா, அது அப்படியே கீழேருந்து க்ராஸாக கொண்டு போய் எனக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி சைடாக கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிறது இது வந்து ஈக்குவலாக இருக்குது இல்லையா, நம்ம கட் பண்ணி இப்படி சைடாக வரும். ஸோ இங்கே எங்கே சைடு போகுதோ அதே சைடுக்கு நம்ம கட்டிங் போட்டுடலாம். ஃப்ரண்ட் கூட இருக்குது, நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ரெண்டும் உள்ளே பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து நம்ம குடஞ்சி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு வந்து அந்த ஆம்கால் குடஞ்சி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக அர்கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு தான் தெரியறதுக்காக அர்கட் பண்ணிட்டோம்னா ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்போ போல் நான் அட்டாச் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்துக்குள்ளே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. 2 ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, ஸ்லீவ் வந்து நல்ல பக்கத்தை திருப்பிட்டு இப்படி வச்சுருங்க. அதாவது இந்த நல்ல பக்கத்து மேலே ஸ்லீவ் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு எப்பவும் போல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணிடுங்க. எந்த சைடு உங்களுக்கு ரைட்டாக இருக்கோ இந்த சைடு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு இந்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிட்டு திருப்பிட்டிங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிடும். 2 பக்கம் அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கீழே இருக்குது இல்லைங்களா, கீழே வந்து கீழ்பாட்டு வந்து கீழே வந்து இப்படி மடிச்சு அடிச்சிடலாம். ஃபுல்லாக இப்படி மடிச்சு வச்சுருங்க. மடிச்சு அடிக்கும் போது டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் வரனாடிக்கு உங்களுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து இது மேலே அட்டாச் பண்ணிடுங்க. எப்படி 1/2 இன்ச்சுக்கு வந்து லைனிங்கை உள்ளே வச்சு இது நல்ல பக்கத்து மேலே இது கீழே வந்து லைனிங்கை வச்சு இப்படி அட்டாச் பண்ணிடுங்க. ஹிப்பு இது வந்து ரெடி ஆகிடும். இதுதான் கீழ் பார்ட். இப்போ வந்து இது ஹிப். ஓகே, ஹிப் பார்ட். இது வந்து ஹிப் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹிப் பார்ட்டில் மேலே இருக்கிற பார்ட்டை வந்து இந்த பார்ட்டில் நான் மேலே இருக்கிற டாப் பார்ட்டை எடுத்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இதை வச்சுட்டு எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு வந்து நம்ம கீழே வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த நேர் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டோம்னா 2 பக்கம் ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சைடு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். சைட் ஜாயின் பண்ணிடலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் வந்து 2 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு எங்கே எக்ஸ்ட்ரா மாதிரி எல்லாம் கொடுத்தோமோ அங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கே அப்படியே இந்த 2 பக்கம் மேலே கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே சைடை இப்படி கொண்டு வந்து மேலே இங்கே ஸ்லீவ் கட்டு எப்படி மேலே கீழே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணமோ அதே மாதிரி ஹிப்பு கட்டையும் 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மேலே கீழே இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து நம்ம வந்து லைனிங் வந்து ஒரு ஃபுல்லாக அகலமாக இருக்காது. ஸோ இங்கேருந்து நம்ம 4 இன்ச்சுக்கு கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே,
இப்போ வந்து சைடு வந்து நீங்கள் நான் ஒரு கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கும் கீழே வந்து இப்படி தள்ளிடலாம். இது மேலே இது கீழே இப்படி நல்லா தள்ளிடுங்க. தள்ளிட்டு இந்த மெயின் பீஸை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, இங்கே கெட்டு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கெட்டு தையல் போட்டிருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது அப்படி இங்கே ஜாயின் பண்ணி அப்படியே இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் இது ரெண்டையும் க்ளோஸ் இது மெயின் பீஸை உள்ளே தள்ளிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கீழே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த லைனிங்கும் இப்படி ஜாயின் பண்ணி கீழே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். 2 பக்கம் இதேமாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த பக்கம் சைடு இங்கே சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த ரோப் வந்து இது உள்ளே இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதான் ஃபைனல் லுக். ஆக்சுவலாக அங்கே லேஸ் வச்சு அங்கரக்கா பேட்டர்னுக்கு லேஸ் வச்சு பவு ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸ்லீவில் வந்து 2 டபுள் பீட்ஸ் வச்சுருக்கேன். சென்டர் பார்ட்டுக்கு சைடில் வந்து நாட் வச்சுருக்கோம். நாட் வச்சு அதில் வந்து லட்கன் வச்சுருக்கோம். கிளாத்லேயே லட்கன் வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.